என்னாச்சு? என்னடா டிராஃபிக்கா இருக்கு? கை நீட்டி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. என்னையா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? டேய் ஓவரா மிரட்டி. அந்த 8500 என்னடா சொல்ற? ஐயோ இதே போல பதான் சுத்துவா போல இருக்கடா. நீ பாத்தியா நான் பண்ணேனா? பின்னாடி வந்து இடிச்சிட்டு நான் பண்ணேன். அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. என்னதான் மரியாதை உனக்கு? அந்த பக்கத்துல இருந்து போற. ஐயோ இவனுங்களா? தெரியாது. ஸ்டார்ட் பண்றா அட ஸ்டார்ட் பண்றா சீக்கிரம். ஸ்டார்ட் பண்றா. போ சீக்கிரம் போ. ஏய் இன்றி சொல்லுடா. ஏய் அண்டா போறடா. ஏய் என்னடா ஸ்கூட்டில எவ்வளவு ஸ்பீடா போறா? எங்கடா போனா? அதுக்குள்ள எங்கடா போயிட்டா? ஏண்டா அப்ப இன்னைக்கும் 8500 கிடைக்காதா? டேய் 8500 முக்கியம். அது ஏன் 8500? எனக்கு முக்கியம். எனக்கு முக்கியம்டா. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். மாட்டினியா? ஏய்யா நீ தின்னுட்டு எங்க தலையில கட்டினிய 8500 அது கூட ஃபர்ஸ்ட். சாரிங்க, எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட போயிருந்தேன். வந்த இடத்துல அவங்க சும்மா இல்லாம யாரு கம்மியா சாப்பிட்றாங்களோ அவங்க தான் பில் பே பண்ணணும்னு பெட் காட்டிட்டாங்க. சத்தியமா எனக்கு அவ்வளோ சாப்பிட முடியல. ஸோ நான் தான் பில் பே பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. அதான் எங்ககிட்ட மட்டும் அவ்வளோ காசு இருந்துச்சான்னு எங்க தலையில கட்டிட்டு போயிட்டா? கடைக்காரன் எங்களை மாவட்ட விட்டான் தெரியுமா உனக்கு? இல்லைங்க, உங்களை பார்த்தா டீசெண்டாக இருந்துச்சு அதான். என்ன மாவாட்டுற மாதிரியா? டேய் என்னடா வாயை பொழந்துட்டு இருக்க? ஒழுங்க காசு திரும்ப கொடுங்க. காசு இப்போ இல்லைங்க. இப்போ இல்லையா? அப்போ வண்டி விட்டுட்டு கிளம்பு. எது 8500 ரூபாய்க்கு 1.5 லட்ச ரூபாய் வண்டியா? அப்போ காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போ. இதனடா எதுவுமே எடுத்து வர மாட்டா? இன்னும் 2 நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சேலரி கிரெடிட் ஆயிடும். பணம் வந்த உடனே உங்க காசு திருப்பி கொடுத்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். 2 நாள்ல திரும்ப கொடுத்துடணும். உங்க நம்பர் சொல்லுங்க. நம்பரா? ஏய் அப்புறம் அவளை காண்டாக்ட் பண்றது? சொல்லு. காரா நம்பர் கேக்குற? ஓகே 9764 480965. 10 நம்பர் இருக்கான்னு பாடுறா. சார் சாவி கொடுக்க சொல்லுங்க சார். சாவி கொடுறா. சும்மா இரு மச்சான், நான் சாவிலாம் கொடுக்க மாட்டேன். டேய் 2 நாள்ல கொடுத்துருவாங்கடா. ஹலோ 2 நாள் திரும்ப கொடுத்துடணும். ஓகேவா? ஷூர். கொடுறா. இந்தா வச்சுக்கோ. 2 நாள் பணம் வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு. சிப்பா தேங்க்யூ சார். டேய் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும்ல? டேய் இதாண்டா நம்ம ஃபஸ்ட்டு தூண்டில். இதுக்கப்புறம் பாரு பணம் குவிய போகுது. இந்த பேக்கில் இல்லையாரப்பா. ஹாய் சார். ஹாய். ஹலோ உட்காருங்க. இதில் ஒரு 4 லட்சம் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஷேரோட ப்ராஃபிட். எப்படி? என்னால் நம்பவே முடியல. ஐ எம் ரியலி ஹாப்பி ராகு. இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கிறீங்க. இது என்னுடைய ட்ரீட். Cheers. ஓகே பிரவீன் அண்ட் ராகு, நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் மீட். சார் நீங்கள் ஏன் இது ஒரு பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது? ஐயோ ராகு, நான் ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கேன். இதை வச்சு தான் அந்த கடன்லாம் அடைக்கணும். மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. சாரி. வேணும்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். வரேன் பிரவீன். வரேன் ராகு. ம். ஏண்டா நம்ம இவனை ஏமாத்தணுமா இல்லை அவன் நம்மளை ஏமாத்தணும்னா?
இந்த 2 லாட்ச் விஸ்கிக்கு 2 லட்ச ரூபாய் தொழில் நிற்கிற முட்டா பசங்க நம்ம தான்டா. சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? இன்னும் வீட்டுக்கு வரல, ஃபோன் எடுக்கல. வரலடா, வர்றேன். டேய் டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் வாடா ஜனா. வர்றேன்டா. என்னடா ஆச்சு? நல்லா பேசுற. கடுப்பாக இருக்குடா. வச்சிருந்த காசெல்லாம் போச்சு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக ஒரு அமௌண்ட்டோட எவனுமே சிக்க மாட்டேங்கிறான்டா. சரி விடு, கொஞ்ச நேரத்தில் வர்றேன். ஃப்ரீயாக விடு, வெயிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. டேய் இரா கூப்பிட்றேன். சொல்லுங்கள் சார். ஐ ஆம் சேதுராமன், சீனியர் சிஏ ஆடிட்டர். ராகவ் சார். ஆர் யூ ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட்? ம். நான் உங்களை நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன். கரெக்டான நேரத்தில் பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டீங்களாமே. இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீக்கிரமாக, அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணி இம்ப்ரெஸ்ட். சார் நீங்கள் ஒரு ஆடிட்டர், உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டீட்டெயில்டு ஃபோக்கஸ், கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன். நான் போடுற ஷேர் அந்த கம்பெனியோட எவ்ரிடே ப்ராசஸை அங்கே வேலை பார்க்குற ஒரு சீக்ரெட் சோர்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார். அதனால தான் என்னால் 100% ப்ராஃபிட் பண்ண முடியுது. அண்ட் கமிஷன்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட மனசை பொறுத்து தான் சார். நானும் ஷேரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை, நோ இம்ப்ரூவ்மெண்ட். அதான் உங்கள் ரிசல்ட்டை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். தாராளமாக சார், கண்டிப்பாக பண்ணலாம். எவ்வளோ சார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? ஒரு 12 lakhs பண்ணலாமா? ஷோர் சார், ஐ வில் டூ மை பெஸ்ட். வெங்கடண்ண, நீ ஏன் ஒன்றும் கல்யாணமே பண்ணிக்கல? நமக்கு இந்த காதல் கல்யாணம்லாம் செட் ஆகாதுப்பா. அதான் இப்படியே ஜாலியாக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். ஏய், எதுக்குடா சிரிக்கிற? இல்லை, நீங்கள் உண்மையாக சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன உண்மை? கல்யாணத்துக்கு தான் நீங்கள் செட் ஆக மாட்டீங்களே. ஆமாம், ஒரு பெரிய 7 கல்யாணம் பண்ண மாதிரி பேசுகிறாப்புல. ஜனா, இதெல்லாம் கேட்க மாட்டியாப்பா? இவன் ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குப்பா. யார் இவனா? நீ என்ன சொன்னாலும் இப்போதைக்கு அவன் காது கேட்காதே. ஏன்பா? ஜனாக்கு அவ விபூதியில் குங்குமமே பூசிட்டா. நம்ம ஆள் அவனை பார்த்ததுலேருந்து வந்துடுச்ச விட்ட பூனை மாதிரியே சுற்றிட்டு இருக்கானே. ஏன்பா ஜனா, நம்ம எவ்வளோ பணம் அழிச்சிருக்கோம். 8500 இப்போ பெரிய விஷயமாப்பா. அண்ணன் சொன்னது ஏன்டா என்னைய மறைக்கிற? டேய், அவள் தப்பான நம்பர் கொடுத்துருக்காடா. கால் பண்ணால் போகவே மாட்டேங்கிறா. நம்பர் வாங்கும்போது சரியாக்கான்னு பார்த்துக்கணும். நீ அவனே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. டேய், இப்போ அவளை எப்படா கண்டுபிடிக்கிறது? ஜனா, திருடும் போது மட்டும் உஷாராக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திருடுங்கிட்டையும் உஷாராக்கணும்டா. அவன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும். ஐ நோ. இப்போவே போவோம். முதல்ல இந்த பீரோ முடிப்போம், அப்புறமேல் பிளாக்ல போய் இன்னொரு பீரோ வாங்கி அடிச்சுக்கிட்டு காலை ஃப்ரெஷ்ஷாக போய் பார்ப்போம்.